இங்க மல்லிகைப்பூ வைக்கிறேன், இங்க கனகாமரம் வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா மல்லிகைப்பூ எடுங்க, இல்லைன்னா கனகாமரம் எடுங்க. நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சம்மதங்கிறதுக்கு மல்லிகைப்பூ, இல்லங்கிறதுக்கு தான் கனகாமரம். எங்க இன்னொரு தடவை எடுங்க. அப்படின்னா உங்க நெஞ்சில நான் இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். இனி எனக்கு ஒரு மனைவி தேவையில்லை. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு மருமக தேவை. அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே தீர்மானிச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் வரேன். வாங்கம்மா. இது போல கஷ்டமான வேலையெல்லாம் என்னால செய்ய முடியல. ஆம்பளை புள்ள செஞ்சுட்டு இருக்கா. இதுக்குத்தான் சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு பொம்பளை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன். பாத்தியமா என் கல்யாணத்துக்கு முன்னால டாக்டர் அம்மா இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்ல வருவாங்கன்னு நான் சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறதுக்கு நம்ம நாட்டுல தேர்வு நடக்குது. மராதன் ரேஸ்ல 26 மைல 2 மணி நேரத்துல ஓடி இருக்காங்க. ஆனா இவர் தினம் 20 மைல 1 மணி நேரத்துல ஓடிட்டு இருக்காரு. இவர் இந்த போட்டியில கலந்துகிட்டா ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு புதிய ரெக்கார்டை ஏற்படுத்தலாம். அந்த தேர்வு போட்டியில நீங்க கலந்துக்கிறதா உங்க சார்பா நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன். என்ன பேசாம இருக்கீங்க? நான் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலையா? கடையில உப்பு இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்றதுக்கு பதிலா பருப்பு இருக்குன்னு சொல்றத போல இருக்கு. ஆமா, பொண்ணு நீங்க பாக்குறதா புள்ள சொல்லிச்சே, அது என்னாச்சுமா? ஓ, அத நான் பாத்துட்டேனே. யாரம்மா? என்ன விக்கிற பவளக்குடி பார்க்க லட்சணமா இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இவர் மேல ஒரு ஆசை இருக்கு. நல்ல பொண்ணு. ஏப்பா, உனக்கு சம்மதமா? என் சம்மதம் அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல கலந்தோட உலகத்திலேயே இவருக்கு ஒரு பேர் வரும். இதை விட எத்தனையோ நல்ல பொண்ணுங்க கிடைக்கலாம். இல்லம்மா, நான் இருக்கிற நிலையில கல்யாணத்தை தள்ளி போடுறதா இல்ல, நீங்க சொன்ன பொண்ணையே முடிச்சிடுறதா இருக்கேன். ஆஹா. மறந்துட்டேன். மாஸ்டர், நம்ம ஏஜென்ட்டுக்கு தந்த லெட்டர் வந்திருக்கு. உச்சா கோயில் பூசாரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன எழுதி இருக்கு? நீயே படி. கொலைக்கு கூலி வாங்கியாயிற்று. நீங்கள் கொல்ல வேண்டிய ஆள் ஒத்தையடி பாதையில் ஓடும் ரன்னர் செல்லையா. செல்லையாவை இவங்க கொல்ல சொல்றாங்க. காரணம் இருக்கும், படி. ஒலிம்பிக் போட்டி தேர்வுக்காக நடத்தும் ஓட்டப்பந்தயத்தில் செல்லையா கலந்து கொள்வதாக இருக்கிறது. அவன் கலந்து கொண்டால் தான் போட்டியில் வெற்றி பெற முடியாது என்று பயப்படும் ஒரு பணக்கார பிள்ளை நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம நாட்டு விளையாட்டு போட்டியில பணக்கார பிள்ளைங்க தான் கலந்துக்க முடியும் போல தெரியுது. கரும்பு தின்ன கூலி கொடுத்த மாதிரி நம்ம எதிரி அழிக்கவே நமக்கு பணம் கொடுத்திருக்கிறான். அந்த செல்லையாவை அவ்வளவு சுலபமா தீர்த்து கட்ட முடியாது போல இருக்கேன். அதுக்கு நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். நம்ம பம்பாய் என்று மலையூர் வனதேவத கோயிலுக்கு ஒரு மணி ஆர்டர் அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி காட்டு விலாசத்துக்கெல்லாம் பட்டுவாடா செய்ய வேண்டியது அந்த செல்லையாதான். அவன் நமக்கு பட்டுவாடா செய்ய வரும்போது அவனை நாம பட்டுவாடா செஞ்சிட வேண்டியதா. வனதேவத கோயிலுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு. யாரும் இல்லீங்களா? நான் தான். ராத்திரின்னு பார்க்காம நீ ஒரு மணி ஆர்டர் கொண்டு வந்திருக்க. அதுக்காக உனக்கு ஒரு விருந்து. சும்மா மயக்கம் தான். பொதுவுல விருந்து சாப்பிட மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல் இருக்கு. மாயா, இவனை தனியா அழைச்சிக்கிட்டு போய் விருந்து கொடு.
தப்பிச்சு போயிடுங்க. போயிடுங்க மாஸ்டர். தப்பிச்சு ஓடி போயிட்டான். மாஸ்டர், கோழி வேகல, கோர்த்த கம்புதான் வெந்து போச்சு. கம்பு என்னடா, கையிலேயே வேக வைக்கிறேன். மீனாட்சி, யாருக்கு இந்த நடுக்காட்டுக்குள்ள சாப்பாடு கொண்டுகிட்டு போற? என் புருஷனுக்கு. இத்தனை நாள்ல திடீர் பாசம்? இன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷனான நாள். மீனாட்சி, அந்த நாளை நான் கூட மறந்துட்டேன். ஆனா நீ ஞாபகம் வச்சிருக்கியே. பொண்ணுக்கு பிறந்த நாளை விட புருஷ வீட்டுல புகுந்த நாள் தான் மறக்க முடியாதது. இப்படி உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சிட்டு வந்திருக்கேன். பல வருஷமா இந்த நாளை நான் கொண்டாட முடியல. ஏன்னா உங்களை நான் பார்க்க முடியல. இந்த வருஷம் நீங்க என் பக்கத்துல இருந்தீங்க. என் மகனுக்கு தாய்ங்கிற நிலையில உங்களை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனைவிங்கிற நிரப்பு என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சுங்க. சாப்பிடுங்க. நான் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. நான் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சமைச்சும் 15 வருஷமாச்சு. புருஷன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீ, நான் பெத்த பிள்ளைய மட்டும் காட்ட மாட்டேங்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? அது என் பிள்ளைக்காக. அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு நானே உன்னை சந்திக்கிறதா நினைச்சேன். நீயே வந்துட்ட. நாளைக்கு ராத்திரிக்குள்ள நீ என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிடணும். எதுக்காக நான் ஊரை விட்டு போகணும்? நாளைக்கு ராத்திரி சரியா நடுச்சாமம் ஊர் ஜனங்கள்லாம் வீட்டுக்குள்ள உறங்கும் போது ஒவ்வொரு வீடும் தீப்பத்தி எரிய போகுது. எதுக்காக? நான் பண்ண போற கொலைய விபத்தாக்குறதுக்காக. யார கொல்ல போறீங்க? அந்த ரன்னர் செல்லையாவை. உங்க பிள்ளையா இருந்தா அப்படி கொல்லுவீங்களா? என் பிள்ளைய நான் ஏன் கொல்ல போறேன்? இப்ப நான் கொல்ல போற செல்லையா என் எதிரி. அதோட அவனை கொல்றதுக்கு நான் கூலியும் வாங்கி இருக்கேன். உங்க பிள்ளை வேற, அந்த செல்லையா வேறேன்னு ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒருத்தி பெத்த பிள்ளைதானே, ஏன் இந்த அநியாயத்தை பண்றீங்க? கொலை என் ஜாதி, கொள்ளை என் நியாயம். நாளைக்கு நடுச்சாமம் மலையூர் கூரையெல்லாம் தீப்பிடிச்சு எரியும். அதுல நிச்சயமா அந்த செல்லையா மாட்டிக்குவான். நீ மட்டும் என் புள்ள மாட்டிக்காம இருக்க அவனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. நான் வரேன். கடவுளே, உலகத்துல பெத்தவனுக்கு பிள்ளை கொள்ளி வைப்பான், இங்க பெத்தவன் பிள்ளைக்கு கொள்ளி வைக்கிறேங்கிறான். தெய்வமே, இன்னும் கொஞ்ச நேரத்துல தீ வைக்க போறாங்க. எப்படி ஊர் ஜனங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுறது? அதான் சரி. செல்லையா, செல்லையா, எழுந்திரையா, சீக்கிரமா வீட்டை விட்டு போகணும். எழுந்திரையா. வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வானத்துல ஒரு எரி நட்சத்திரம் வரப்போதப்பா. அத பார்த்தா ரொம்ப நல்லது. ஊரே கூடி பார்த்தா ஊருக்கே நல்லதையா. அப்படியாமா? அப்ப நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம்ல, வெளியே எழுப்பி தரேன். பார்வதி அம்மா, இந்த எரி நட்சத்திரத்தை பாக்குறதுனால என்ன நன்மை? நிறைய இருக்கு. நமக்கா நட்சத்திரத்துக்கா? நமக்குத்தான். உடனடியா வர ஆபத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் தப்பிச்சுக்கலாம். ஏமா, அந்த எரி நட்சத்திரம் எப்படி வரும்? சூரியனை போல இதுவும் ஒரு சுட்டரிக்கிற கிரகம் தான். சூரியன் 7 குதிரையில வர்றான், இவன் 6 குதிரையில வருவான். ஊருக்கு வர கொள்ளக்கார பசங்களும் 6 குதிரை தான் வராங்க. அவங்களும் இந்த ஊரை பிடிச்ச கிரகம் தான்.
என்ன பாக்குற கொளுத்து. காலியான தேன்கூட்ல நெருப்பு காட்டி என்ன பிரயோஜனம் மாஸ்டர்? வீட்டுல யாருமே இல்ல. மாஸ்டர், ஊர்ல ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள இல்ல. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறி ஊர் மந்தையில கூடி வானத்தை நோக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி, நீ புத்திசாலி. இந்த வஜ்ரவேலுடைய கொள்கை கொலைய விபத்தாக்குறது. இன்னைக்கு கொலையாவே ஆக்குறேன்.